விடுதலை செய் விடுதலை செய் விடுதலை செய் விடுதலை செய். பல்வேறு கொலை குற்றங்கள் செய்த கொலைகார பாவிகள் எல்லாம் நடமாடி சுதந்திரமாக நடமாடி கொண்டிருக்கும் போது ஊழல் அரசியல்வாதிகள் எந்த ஒரு பிரச்சனை இல்லாம சுதந்திரமாக நடமாடுகின்ற இந்த தமிழ்நாட்டில் ஒரு உரிமைக்காக போராடுகின்ற உழவனை கைது செய்ததானும் மிகப்பெரிய ஒரு மோசமான ஒரு செயல் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு புரிய வைக்க விரும்புகின்றேன். காரணம், இந்த பொங்கல் திருநாளை விட்டு அடுத்த நாள் கூட செஞ்சிருக்கலாம். எங்களை நீங்க பழி வாங்கணும்னு நினைச்சா இந்த பொங்கல் திருநாளை விட்டு அடுத்த நாள் நீங்க எங்களை அத்தனை பேரும் கைது செய்திருக்கலாம். அதுக்கு நாங்க உடன்பட்டிருக்கோம். நீங்க அழைக்க வேண்டியதில்லை. நாங்களாக உங்கள் சிறைச்சாலையை நிரப்புகின்ற அளவுக்கு நாங்கள் முன்னோடி வந்திருப்போம். எங்களை பழித்திருக்க வேண்டும் என்றால் நீங்கள் இந்த பொங்கல் திருநாளில் அத்தனை உழவர்களை கைது செய்திருக்க வேண்டும். ஆனால் ஒரு ஒப்பற்ற தலைவனை கைது செய்த மிகவும் வன்மையாக கண்டிக்கின்றோம். அது என்ன ஒரு திருடனை பிடிக்கிற மாதிரி ஒரு ஊழல் அரசியல்வாதி ஊழல் செய்கின்ற கொலைகாரர் மோசடி செய்கின்ற ஒரு மோசடி கும்பலை கைது செய்வதை போல் எங்கே ஒரு சாலையில் வந்து கொண்டிருக்கின்ற எங்கள் ஒப்பற்ற தலைவனை இடைமறித்து இந்த கைது செய்த இந்த காவல்துறை தமிழக காவல்துறையை வன்மையாக கண்டிக்கிறோம் என்பதை தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றோம். விவசாயிகள் இல்லை என்றால் உங்களுடைய உயிர் நாடிகள் அனைத்துமே நின்ன போகும். நம்மளுடைய வழக்கறிஞர் செயல்பட்டு கொண்டிருப்பது இரவோட இரவாக அவரை ஒளிமறைச்சு கொண்டு போய் சிறையில் அடைக்கப்பட்டது ரொம்ப துரோகம். உலகமே பார்த்த ஒரு மாபெரும் தலைவர் என்ன இப்போதைக்கு அந்த காலத்தில் நாராயணசாமி நாயுடு இருந்தார். இந்த காலத்தில் நம்ம ஈசன் சார் இந்த உலகத்தில் எல்லா இடத்திலும் துபாயில் போய் 4 நாள் உலக விவசாயிகள் மாநாடு ஒரு நடத்திட்டு வந்தார். ரீசெண்டாக போன வருஷம் இந்த 2025 ஸ்ரீலங்காவில் 10 நாள் மாநாடு நடத்தினார். உலக விவசாயிகள் சங்கமே இவர் பாராட்டும் போது நம்ம தமிழகத்தில் நம்ம மாபெரும் தலைவர் இப்போ சிறையில் வச்சிருக்கார். காரணம் என்ன? கார்பரேட் கம்பெனிக்காரனுக்காக ஒரு மாபெரும் விவசாயி சங்கத்தினுடைய தலைவரை இங்கே பதிவு செஞ்சுருக்கிறீங்க, அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. அது மறுநாள் சொல்லியிருந்தா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல லட்சம் விவசாயிங்க இன்றைக்கி முன்னாடி நாங்கள் நிற்கிறடி எங்களை எந்த சிறைசாலையில் போட்டாலும் சரி. இதனால் ஒவ்வொரு நாளும் இப்படி இருந்தால் இன்றைக்கி பொங்கல் நாங்கள் யாருமே செய்யலை. இன்றைக்கி நாங்கள் கருப்பு கொடி ஏற்று நம்ம தமிழக அரசு எதிராக நம்ம தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கம் வெறும் கண்டனம் தெரிவிக்கிறது. விவசாயிகளோட முக்கிய மூலதன பண்டிகை பார்த்திங்கன்னா பொங்கல் பண்டிகை தான். இந்த பொங்கல் பண்டிகையில் விவசாயிகளை கருப்பு கொடி ஏற்ற வச்சுட்டாங்க நம்ம தமிழ்நாடு அரசாங்கம். அதாவது நம்ம தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்க நிறுவனரை கைது செய்கிறதன் மூலமாக நம்ம சங்கம் வலுவிழந்துடும் அப்படின்னு சொல்லி அரசாங்கம் நினைக்கக்கூடாது. இன்னும் வலுப்பெறும். உடனடியாக நம்ம தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் நம்ம நிறுவனரை விடுதலை செய்யணும். விடுதலை செய்யலைன்னா நம்ம தமிழ்நாட்டில் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் போராட்டம் வெடிக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமாக நாங்கள் தெரியப்படுத்துகிறோம். விடுதலை செய் விடுதலை செய் விடுதலை செய் விடுதலை செய். நம்ம நிறுவனரை விடுதலை செய். கண்டிக்கிறோம் 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 கண்டிக்கிறோம். உழைக்கின்ற உழவர்களின் உழவர்களின் தலைவர்களை கைது செய்வதை கண்டிக்கிறோம். கண்டிக்கிறோம். உரிமை கோரும் உழவர்களை கைது செய்யும் நிகழ்வுகளை கண்டிக்கிறோம். கருப்பு தின பொங்கல் நாளில் கண்டிக்கிறோம்.